வையகம் வாழ்க வளத்துடன் குரு வாழ்க குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுவோம். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி ரைட்டு, ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரோம். நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா போன வருஷமே ஃபுல்லாக குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருந்தார். நிறைய நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய நல்லது நடந்துச்சு. இப்போ அப்படியே உங்கள் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்படின்னா இந்த வருஷம் காசு சம்மந்தமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மெயினாக காசு ஒன்று கையில் காசு நிற்கும். சரிங்களா? குடும்பத்திலே காசு சேவிங்ஸ் ஆகும். ஓகே. இன்னொன்று, கடன் எதுனா இருந்தால் கடன் அடைக்கிறதுக்கு பெஸ்ட்டான டைமுங்க. கடன் அடைக்கிறதுக்கான விண்டோ. நீங்கள் எவ்வளோ காசு வருதோ அவ்வளோ சீக்கிரம் கடன் அடைச்சிங்கன்னா அந்த வட்டி அது இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம் கடன் அடையிறது. இன்னொன்று, வெளியே நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தால் அதை திருப்பி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம். வெளியே எங்கெங்கே பணம் கொடுத்துருக்கீங்களோ, ஏதாவது அடைச்சிருக்கு, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎஃப் இஎஸ்ஐ பணம் மாட்டிக்கிச்சு, இல்லை எங்கள் ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ வர வேண்டிய காசு மாட்டிக்கிச்சு, இல்லை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அவன் ஒன்றும் காசு தரலை. இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களாம் ஜாஸ்தியாக ஃப்ரெண்டுங்களுக்கு செய்வாங்க பயங்கரமாக. சரிங்களா? அதுமாரி கொடுத்தம் வரல. அந்த மாதிரி காசு எல்லாமே அடைச்சிருக்க பணங்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பக்காவான டைம். இது ஒன்று. அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், கையில் காசு வரும், வெளியே அடைஞ்சிருக்க பணம் வரும். உங்களுக்கு ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் மூலிமா பணம் வரும். பணம்லாம் என்ன பண்ணுவோம், நேராக நம்ம பிஸ்னஸில் போடுவோம், தொழிலில் போடுவோம். தொழிலில் போட்டிங்கன்னா தொழிலும் ரொம்ப நல்லா வளரும். ஏன்னா உங்கள் 10ஆம் இப்போ ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் லைட்டாக மந்தமாக இருக்கும். ஏன்னா உங்களோட 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். சரிங்களா? தொழில் மந்தமாக இருக்கும். இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு தொழில் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இப்போ மிதுனத்தில் யார் இருப்பா? பொதுவாக நிறைய வக்கீல்கள் இருப்பாங்க, நிறைய கன்சல்டன்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இருப்பாங்க, எக்கச்சக்க பேர் இந்த புரோக்கர் ப்ரொஃபஷனில் இருப்பாங்க. இந்த ஸ்டாக் புரோக்கிங் அப்படி இல்லைன்னா இந்த லேண்டு புரோக்கிங்கில் இருப்பாங்க. ஐடியில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மந்தமாக இருந்தது தொழில்னா, இல்லை வேலையே மந்தமாக இருந்தது, ப்ரமோஷன் கிடைக்கல, ஹைக்கு கிடைக்கல சார், அது இதுன்னு என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டும், இந்த ஜூன்லேருந்து ஒரு நல்ல விடிவு காலம் வரும். ப்ரொமோஷனில் இப்போ முடிஞ்சிச்சு சார்னு நிறைய கம்பெனியில் செப்டம்பர் மாதம் நடக்கும் ப்ரொமோஷன். அதெல்லாம் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பணத்திற்கான வருஷம். ஏன்னா ஒரு தனஸ்தானத்தில் வராது, பணத்திற்கான வருஷம். நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த வருஷம் கடைசி இல்லை அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லாம் உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் வருவார். அதிலும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ, வேலை சம்மந்தமாகவோ, பணம் சம்மந்தமாகவோ எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் வின் பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இது ஒரு ஓவரால் காம்பினேஷனாக சூப்பராக இருக்க டைம். நம்ம போன வருஷம் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். கல்யாணம், குழந்தை பாக்கியம் சொல்லியிருந்தோம்.
இது எல்லாமே நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. நம்மளுக்கு நிறைய பேர் கல்யாண நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில். நம்மளுக்கு வந்து அது சில ஊர் பூரா கிளைண்ட்டாக இருக்காங்க, எந்தெந்த கல்யாணத்துக்குன்னு போகிறது. அதனால் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லியிருந்தோம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேராவது நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் நம்ம கிளைண்ட்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ இதே தான் அந்த ஸ்டார்ட்டில் கல்யாணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கரெக்டாக நடத்திக்கிட்டவங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா பணம் விஷயத்தில் குடும்பத்துக்கான பணம், குடும்பத்துக்கான தேவைகள், இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே நல்லா வளர வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன், எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து நான் லேண்ட் வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டை போட போகிறேன்னா அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். ஏன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸை வந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்துட்ருக்கார். அதனால் இது கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள். அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களும், மிதுனத்தில் அரசியலில் இருக்கவங்களும், ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம்லாம் போகும், நீங்களும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் அரசியல் வீட்டையும் சனி பகவான் பார்க்கறதுனால நிறைய சில கஷ்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? மற்றபடி பணம் கையில் நல்லா நடமாடும். அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய அடுத்தடுத்த வெற்றிகள் குவியும். சரி, இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணர், பெருமாள், இவங்களுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. திருவாதிரையாக இருந்தால் நடராஜர், அம்பாள் இவங்களை சேர்த்து வழிபாடலாம். பெருமாள் கிருஷ்ணரை வழிபாடும் போது பாமா, ருக்மணி, லக்ஷ்மி தாயார் இவங்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் பெருமாள் கோயில் போகிறது இருந்தால் நம்ம எப்போ துளசி கொடுத்து வழிபடலாம். நீங்கள் சிவன் கோயில் போகிறது இருந்தால் வில்வம் கொடுத்து வழிபடலாம். இது எல்லாமே புதன் பகவான், பச்சை நிறங்கள் புதன் பகவானோட ரொம்ப நெருங்கி உள்ள விஷயங்கள். நீங்கள் நம்ம மீடியாவே போயிட்டீங்கன்னா கூட நிறைய பேர் க்ரீன் மேட்டர்னு வச்சுருப்பாங்க. அது எடிட்டிங், கலரிங் அதெல்லாம் ஓகே. புதன் கம்யூனிகேஷன், சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் அது அங்கே வந்து அந்த ஜோதிடம்ன்றது வேலை செய்யும். அதனால் இந்தமாரி பச்சை வில்வங்கள் துளசி கொடுத்து வழிபட அதுவும் புதன்கிழமை புதன் ஹோரையிலலாம் கொடுத்து வழிபட ரொம்ப நல்லது. தானியங்களில் பார்த்திங்கன்னா புளி, நீங்கள் நம்ம அதனால தான் பெருமாள் கோயிலேருந்து புளியோதரை தருவோம். பெருமாள் கோயிலில் தான் அதிகமாக புளியோதரை நடக்கும். ஏன்னு யோசிச்சிருக்குமா? அதெல்லாம் பெருமாள் சொல்கிறாங்க எனக்கு புளியோதரை தான் வேணும்ன்ட்டு. அப்படி கிடையாது. மிதுன ராசிக்கு வந்து ஜென்ரலாக இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி நிறைய வரும். ஸ்கின் அலர்ஜி வந்து சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம், கொஞ்ச நாளைக்கு கத்திரிக்காய் சாப்பிடாத, கொஞ்ச நாளைக்கு புளிசை எடுத்துக்காத, உப்பு கம்மியாக போடுன்னு சொல்லுவோம். இதே தான் நம்ம ஜோதிடத்தில் பரிகாரமாக சொல்கிறோம். நிறைய பேருக்கு இதில் ஸ்கின் அலர்ஜி வரும், ஷோல்டரில் பெயின் வரும். இவங்கெல்லாம் புளியோதரை சாதத்தை நீங்கள் வந்து பெருமாள் கோவிலில் கொடுக்க உங்களுக்கு நோய் நொடிகள் கம்மியாகும், கடன் தொல்லைகள் கம்மியாகும், வாழ்க்கையில் உயர்வீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து இது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். நடுவில் அர்த்தம் தெரியாமல் விட்டுட்டோம். திருப்பி எடுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். தூபம் போடுங்க, கடவுள்களுக்கு வீட்லேயும் தூபம் போடலாம், கோவிலில் தூபம் போடுறதுக்கு வாங்கி தரலாம். இது வாங்கி தருவேன். நீங்கள் வந்து மென்மேலும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வீங்க.